முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய 48 நாள் தைப்பூச விரதம் வர டிசம்பர் 15 தொடங்கி ஜனவரி 31ஆம் தேதியோட நிறைவடையுது. பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசம். இந்த 48 நாள் விரதத்தை யார் கடைபிடிப்பாங்கன்னா, பழனிக்கு பாத யாத்திரை போறவங்க, முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறவங்க தான் இந்த 48 நாள் விரதத்தை கடைபிடிப்பாங்க. எதற்குனா உடலையும் மனதையும் தயார்படுத்துவதற்காக தான். காவடி எடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சில பேரெல்லாம் உடம்பெல்லாம் அழகு குத்திட்டு வேல்காவடிலாம் எடுப்பாங்க. அதற்காக உடலை தயார்படுத்துவதற்காக தான் இந்த 48 நாள் விரதத்தை எடுப்பாங்க. இந்த 48 நாளும் எளிமையான சைவ உணவு எடுத்துட்டு வெறும் தரையில படுத்துட்டு மனசெல்லாம் முருகப்பெருமானை மட்டும் நினைச்சிட்டு தைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறப்ப அவங்களுக்கு அந்த சுமையே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அழகு குத்துறப்ப ஏற்படுற காயங்களுமே அவங்களுக்கு இருக்காது. இதுதான் இந்த 48 நாள் விரதத்தை கடைபிடிப்பதற்கான முக்கியமான காரணம். அதை விட்டுட்டு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சோஷியல் மீடியாவில் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கணுமா, நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறணுமா, தைப்பூசத்துக்கு இந்த 48 நாள் விரதம் இருங்க அப்படின்னு